என்கிற கலை மாமணி பாண்டீஸ்வரன் வழங்கும் சமூக நாடகம். பங்கேற்கும் கலைஞர்கள் கலை மாமணி சூரன் பா தங்கராசு, கலை மாமணி லி கருணாகரன், பாரதி வாணர் சிவா, காமேஸ்வரன், சீனராஜன், எல் சிவகுமார், சத்தியன், தேவா பட்டாபிராமன், ஏழுமலை, அத்வானேத் மேரி, தேன்மொழி. இவர்களோடு கலை மாமணி ஸ்டெல்லா மேரி திமாஷ் மற்றும் கவிஞர் சிவ முத்து குமாரசாமி. மேடை நிர்வாகம் கணேசன், கார்த்திக், ராதாகிருஷ்ணன். இசை ராஜு. கலை மாமணி ஐயனாரப்பன். கதை வசனம் சூரன் பா தங்கராசு. இணை இயக்கம் கலை மாமணி லி கருணாகரன். ஒப்பனை காட்சி அமைப்பு இயக்கம் புதுவை கலை மாமணி பாண்டீஸ்வரன். இதோ புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறையின் நாடக தந்தை தவ திரு சங்கரதாஸ் சுவாமிகள் அவர்களின் 157வது பிறந்த நாள் நாடக விழாவின் 4வது நிகழ்வாக ஒரு தென்றல் புயலாகிறது என்கிற சமூக நாடகம் அரங்கேறுகிறது. பண்பாட்டுத்துறைக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. நாடக தந்தை தவத்திரு சங்கரதாஸ் சுவாமியின் நாடக விழாவில் எங்களின் ஆப்டெக்ஸ் நுண்கலை மன்றத்திற்கு வாய்ப்பளித்த புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறைக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்புமிக்க ரசிக பெருமக்களே, புதுவை ஆப்டெக்ஸ் நுண்கலை மன்றம் வழங்கும் நகைச்சுவை அரசு கலை மாமணி பாண்டீஸ்வரன் அவர்களின் ஒரு தென்றல் புயலாகிறது. காட்சியில் கலைஞர்கள் புதுவை கலை மாமணி சூரன் பா தங்கராசு, புதுவை கலை மாமணி லி கருணாகரன், ஓவியர் பாரதி வாணர் சிவா, காமேஸ்வரன், சீனராஜன், சிவகுமார், சத்தியன், தேவ பட்டாபிராமன், ஏழுமலை, அத்வானேத் மேரி, தேன்மொழி மற்றும் நடிப்பிசை அரசி புதுவை கலை மாமணி ஸ்டெல்லா மேரி திமாஷ். இவர்களுடன் எங்கள் அன்பு கட்டளைக்கு இணங்க நட்புக்காக தோன்றுபவர் கவிஞர் சிவ முத்து குமாரசாமி. இந்நாடகத்தில் மேடை நிர்வாகத்தை கவனிப்பவர்கள் எஸ் கணேசன், எஸ் கார்த்திக், வி ராதாகிருஷ்ணன். இசை புதுவை கலை மாமணி ஜி தமிழரசன். இந்நாடகம் சிறப்பாக அமைய பூரண ஒத்துழைப்பு கொடுத்து நல்குபவர் புதுவை கலை மாமணி ஐயனாரப்பன். கதை வசனம் புதுவை கலை மாமணி சூரன் பா தங்கராசு. இணை இயக்கம் புதுவை கலை மாமணி லி கருணாகரன். ஒப்பனை காட்சி அமைப்பு இந்நாடகத்தை இயக்கி வழங்குபவர் நகைச்சுவை அரசு புதுவை கலை மாமணி உங்கள் பாண்டீஸ்வரன்.
என்னாச்சு? ஏன் உங்க கண் கலங்கிருக்கு? இது ஆனந்த கண். இந்த பிறந்த நாள் மாதிரியே நீ என்னைக்கு நிறைய மஞ்சள் குங்குமத்தான் மங்கள ரூபினும் மகாலட்சுமியா வாழ. நீ வாழ்வம்மா, நான் உன்னை வாழ வைப்போம். எதையும் செய்வேம்மா, எதையும் செய்வேன். அப்பா, நீங்க ரொம்ப உணர்ச்சி வசப்படுறீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி அப்பா நான் நடப்பேன். அப்பா, அப்பா, என்னப்பா? நான் உங்க பொண்ணு பூரணியை தான் புதுசா பாக்குற மாதிரி பாக்குறீங்க. என்னாச்சு உங்களுக்கு? பூரணி, உனக்கு நான் ஏன் பூரணின்னு பேர் வச்சேன் தெரியுமா? அந்த பெயருக்கு அது நீ எல்லாத்தையும் பூரணத்துவம் பெற்று விளங்கணுங்கிறதுக்காக தான். இந்த வார்த்தையை என்கிட்ட பழகுனவா சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு முறையும் சொல்றப்ப நீ என் மனசை நிறைஞ்சு அந்த சமயத்துல நீ என் கண்களுடைய எப்படி எல்லாம் தெரியல தெரியுமா? பொறுமைக்கு உதாரணமா அமைதியா விளங்குகிற பூமாதேவியா, சாந்த லட்சுமியா, அறிவுக்கு தெய்வமான கலைவாணியாவும் அதர்மங்களை அழிக்க அவதாரம் எடுக்க வீசா பூரமூர்த்தியாவும் துர்க்கையாவும் எனக்கு காட்சி தெரியும். அப்பா, என்னுடைய புராணம் போதும்பா. போதுமா? என் பூரணியோட புராணம் போதும். மங்கள ரூபிணியா தொடர்ந்து கொண்டே விட்டா நீங்க இன்னைக்கு முழுக்க பூரணி புராணமே படிச்சுட்டு இருப்பீங்க. அப்புறம் நான் காலேஜுக்கு போன மாதிரி தான். காலேஜ்ல கவிதை போட்டி வர இருக்கு. அதுல நான் கலந்துக்கிறேன்பா. உங்களுக்கு டிஃபன் எடுத்து வச்சுட்டு நான் கிளம்புறேன். சரிப்பா, சீக்கிரம் போ. காலேஜுக்கு லேட் ஆகுது, சீக்கிரம் வாமா. அப்பா போயிட்டு வரப்பா. உனக்கு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், நெத்தியில பொட்டு இல்லாம என் கண் முன்னாடி வந்து நிக்காதுன்னு சொல்லி. இந்த நிலைமையில என்னால பார்க்க முடியாது. ஏமா இப்படி என்ன நோவடிக்கிற? உனக்கு என்னாச்சு? மன்னிச்சிருங்கப்பா. உங்களுக்கு டிஃபன் எடுத்து வைக்கும் போது சட்னி முகத்துல பட்டது. முகம் கழுவும் போது காலேஜுக்கு போற அவசரத்துல சரிப்பா, நான் போய் உடனே வச்சுட்டு வரேன். போமா போமா. நெத்தியில பொட்டு இல்லாம பாக்குறப்ப ஒரு கணம் என் மூச்சை நின்றுடும் போல இருக்குமா? அன்பான மாணவ செல்வங்களே, பெருமை மிகு நமது கல்லூரியினுடைய ஆண்டு விழாவான இன்று இதுவரை பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது. உங்களது ஆதரவோடு அத்தனை போட்டிகளிலும் நம்முடைய மாணவர்கள் தங்களுடைய திறமையை காட்டி மிக மிக சிறப்பாக தங்களுடைய பங்கினை ஆற்றி பல பரிசுகளை பெற்று சென்றுள்ளார்கள். இப்பொழுது கவிதை போட்டி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த கவிதை போட்டியிலே நிறைவு அம்சமாக அதற்கு முன்பாக நான் உங்களிடம் ஒரு தகவலை சொல்ல ஆசைப்படுகிறேன். இன்றைய தினம் இருக்கின்றதே, இது கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றி மூத்த குடியாம் தமிழ்மொழி. அந்த மூத்த குடி தமிழ்மொழி இன்று தாய்மொழி தினம். எனவே தாய் தமிழை நாம் வணங்குவோம், தாய் தமிழை நாம் போற்றுவோம். தாய் தமிழே, தாய் தமிழே என்றும் நாங்கள் உனக்காக என்று சொல்லி நம்முடைய இந்த கவிதை போட்டியிலே நிறைவாக நமது கல்லூரி மாணவன் பாசத்துக்குரிய சத்யன் அவர்களை வந்து இங்கே கவிதை வாசிக்க உங்களின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். மாணவர்கள் அனைவரும் அமைதி காத்து இதுவரை நிகழ்ச்சியை சிறப்பிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். பொன்னிறம் என்றாலும் பொன் நிறைய வேண்டும் என்பார். எத்தனைத்தான் தந்தாலும் எத்தனை மனம் நிறைய மாட்டார். பொருள் கொள்வார் பொருள் கேட்டல் வியப்பன்றோ, பொருள் கொள்வார் பொருள் கேட்டல் வியப்பன்றோ. நற்கன்பதென்ன கூலி கேட்டால் தகுமோ பெண்ணே, நற்கரும்பதென்ன கூலி கேட்டால் தகுமோ பெண்ணே. வரதட்சணை கேட்டால் வரமாட்டோம் மணவரை என நீ உரைத்தால் என் செய்வை பொங்கி எழு பெண்ணே. கரண
கண்டு பிடிக்கும் கைகள் பொங்கி எழுபெண்ணே. அனைவருக்கும் வணக்கம். அணுவினை துளைக்க நல்ல அறிஞர்கள் ஆட்டெழுந்தார். அவனையும் வாழ்சீர்சால் அருணெறி காட்டி போந்தார். கலைகளை யாப்பதற்கே அணுவழி கண்டாரின்றி இணையா உயிர்கள் மீத இயல்நெறி கண்டிட்டார்கள். கலைகளை படைத்திட்டாலே காணமும் மேன்மையாமோ, கண்களை விற்று நல்ல சித்திரம் வாங்கினார் போல். செல்வி பூரணி அவர்கள், தம்பி சத்யன் அவர்கள் சொல்லும் பொழுது வரதட்சணை குறித்து அவர்களுடைய வார்த்தை எல்லாம் மிக மிக அழகாகும். இருவருடைய படைப்புகளையும் வைத்து பார்க்கும் பொழுது இந்த கவிதை போட்டியிலே இரண்டாவதாக மாணவன் சத்யன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் என்பதை உங்கள் மணி தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டாவது என்பதற்காக சத்யனின் கருத்துக்களை நாம் இரண்டாவதாக எடுத்துக்கொள்ள முடியாது. அது முதலாவது கருத்து தான். இருந்த போதிலும் அது ஒரு சமூகத்திற்குள்ளே அடங்கிவிடுகிறது. ஆனால் செல்வி பூரணியுடைய கருத்துக்களும் அவர்களுடைய அந்த கவிதையும் அகிலம் குறித்த ஒரு அச்சுறுத்தலை எதிர்நோக்கிய ஒரு காலகட்டத்தில் அவர்களுடைய கவிதையை நான் உங்கள் சார்பாக இங்கே முதலாவதாக அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். செல்வி பூரணி அவர்களுக்கு முதலாவது பரிசு வழங்கப்படுகிறது. விழா நிகழ்ச்சியை இறுதி வரை இருந்து மாணவர்கள் அனைவரும் கண்டுகளிக்கும்படி அனைவரின் சார்பாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என்ன பாராட்டுறா? மாமேலைக்கு இருப்பாங்க. அந்த பூரணி தான் சொல்றேன், அவளை பாராட்டுங்க. எல்லாருமா அவளை ஏன் தலைவர் தூக்கி வச்சு ஆடுகிறேன். நீங்களும் உங்க பாராட்டுதான். சத்யா, என்னதான் ஆச்சு? சொல்றேன், எனக்கு ஒண்ணுமே புரியல. உனக்கு எப்படி புரியும்? என் நிலைமையில இருந்து பார்த்தா உனக்கு புரியும். பெருசா பரிசு கொடுக்க வந்துட்டாங்க. சத்யா, என்னதான் நடந்தது? இன்னும் என்ன நடக்கணும்? பரிசு கொடுக்க வந்தவன் பரிசு கொடுத்து போக வேண்டியது. அவிதை பத்தி கமெண்ட்ஸ் எழுத வேண்டியது. ஒரு கோபத்துக்கு எப்படி அமைதியா இருக்க சொல்ற? அவ்வளவு பெரிய கூட்டத்துல அத்தனை பேர் மத்தியில என் கவிதையை விட அந்த பூரணியுடைய கவிதை சிறந்ததுன்னா எனக்கு அது அவமானம். அதை கேட்டுட்டு நான் சும்மா இருக்கணும். அப்படிதானே? அவரு அப்படி ஒண்ணும் பேசலையே. ரெண்டு கவிதையும் சிறந்தது தானே சொன்னாரு. அப்புறம் ஏண்டா அவ கவிதை மட்டும் சிறந்ததுன்னு புகழ்ந்து பேசணும்? ஆமா, அதானே. அவரு உன் கவிதையும் தானே புகழ்ந்து பேசியிருக்கணும். இல்லடா, நான் கேட்கறதுலாம் அப்படியே பூமி மாடு மாதிரி தலையாடுறேன். ஆமா, சொன்னதானே உனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏய் ரவி, நீ ரொம்ப அதிகமா பேசுற. சத்யா, சத்யா, நான் சொல்றேன்னு கொஞ்சம் காது கொடுத்து கேளு. இந்த காலேஜ்ல இருந்த வரைக்கும் ஒவ்வொரு இதுவா இருந்திருக்கலாம். ஆனா இன்னையோட இந்த காலேஜ் முடிஞ்சு நம்ம வெளியுலக வாழ்க்கையை அடித்து வைக்க போறோம். இல்லடா, திடீர்னு வேதாந்தம் பேசுற. சத்யா, நான் பேசுறது வேதாந்தமும் இல்ல சித்தாந்தமும் இல்ல, எதார்த்தம்டா. இந்த காலேஜ்ல இருந்த வரைக்கும் உன்னை நீ முதன்மையாளனா எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறதுக்கு பல வழிகள் கையாண்டு இருக்கலாம். அது கல்லூரி மாணவருக்கே உரிய குணம் என்று நினைச்சு இவ்வளவு காலம் அதை நான் பெருசா கண்டுக்கலடா. ஆனா என்னடா ஆனா அவனான்னு இருக்கிற எனக்கு அட்ரஸ் பண்ற அளவுக்கு நீ பெரிய ஆளாகிய. பெரிய ஆளோ சிறிய ஆளோ இல்ல சத்யா, நான் சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளு. இதே நிலைமை நீடிச்சுன்னா எதிர்காலத்துல நீ பெரிய அவமானங்களை சந்திக்க வேண்டி வரும். அதை எப்படி சமாளிக்கிற சாதுரியம் இந்த சத்திரியருக்கு நிறையவே இருக்கு. அந்த சாதுரியத்தை நல்ல எண்ணங்களுக்கு வழி கொடுத்தா நான் சொல்றேன். எனக்கு ஒண்ணு நீ சொல்ல தேவைடா, எல்லாம் எனக்கு தெரியும். இந்த தாய் என்ற அகங்காரம் தான் வேண்டாம்னு சொல்றேன். ஆண்டை சத்யா, நண்பன்ற முறையில உனக்கு அட்வைஸ் பண்ணுங்க, மன்னிச்சிடா. அதான் தப்பா பேசினா மன்னிச்சிடு. அது சரி சத்யா, எதிர்காலத்துல உனக்கு வைஃபா அவ எப்படி இருக்கணும்?
அப்ப வரதட்சணை என்னெல்லாம் கொண்டு வரணும்னு அடிக்கடி சொல்லுவியே. ஆனா உன் கவிதை வரதட்சணைக்கு எது பல உள்ளது? எனக்கு கவிதையும் வராது, ஒண்ணும் வராது. நானே இதை வெளியில ஒருத்தர்கிட்ட எழுதி வாங்கிட்டு வந்து தான் இந்த போட்டியில கலந்துக்கிட்டேன். வரதட்சணை எதிர்ப்பை காட்டி வரதட்சணை வாங்குறதுக்காகத்தான் நான் இந்த கவிதை வலையை வீசுறதுக்கு காரணமே பூரணி என்ற மீனை வரதட்சணை கவிதைகளை பிடிக்கிறதுக்காக. நான் வீசின வலையில மீன் சிக்கிச்சோ இல்லையோ, ஆனா இந்த கவிதை போட்டி வடிவல பூரணி எனக்கு எதிரியாயிட்டு அவமானத்துக்கு ஆளாக்கி நான் அவமானப்பட காரணமாக அந்த பூரணிய நீங்க புகழற மாதிரி நான் ஒரு பெரிய கவிஞர் இல்ல. எனவே உங்களுடைய பாராட்டுதலுக்கு மனப்பூர்வமான நன்றி. ஹலோ சத்யன், உங்களை தேடித்தான் வந்திருக்கேன். ஒரு 5 minutes வெயிட் பண்ணுங்க, உங்கள்கிட்ட பேச வேண்டியது இருக்கு. நான் போய் ஃப்ரெண்ட்ஸுங்களை அனுப்பிட்டு வந்துடுறேன். பாய். பால்ல விழுந்து சத்யா, சத்தியன். அதிக நேரம் காக்க வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லை புரியுது. நானே உங்ககிட்ட பேசணும்னா இருக்கேன், அதுக்குள்ள நீங்க என்ன வெயிட் பண்ண சொன்னீங்களா, அதே ஒரே சந்தோஷமாயிடுச்சு. புரியுது, நமக்குள்ள எவ்வளவு ஒத்துமை பார்த்தீங்களா? எப்படி ஒற்றுமையா இருக்க முடியும்? அதுக்கு இன்னும் காலம் இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. குழப்பமா? நீங்க போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட், நான் பேச்சுலர் டிகிரி ஸ்டூடெண்ட்ல எந்த குழப்பமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படி நான் உங்களுக்கு போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட் ஆகணும்னா அதுக்கு இன்னும் 2 வருஷம் ஆகும்ல. வெரி கிரேட். எல்லாரும் போலவே நீங்களும் பேசிட்டீங்க. அப்படி நான் எதை சாதிச்சுட்டேன்? பிறக்கும் போதே யாரும் சாதனையாளராக பிறக்கிறது. ஆனா பிரின்சிபல் உங்க கவிதையை பற்றி சொன்ன ஒவ்வொரு வரியும் 100க்கு 100 உண்மை. உங்க கவிதைகள் மட்டும் என்ன, உங்க கவிதை வரிகள்ல இருக்கிற வரதட்சணை எதிர்ப்பு கருத்துக்கள் அத வார்த்தைகளால சொல்ல முடியாது. அந்த கவிதை வரிகளை ஒவ்வொருத்தவங்களும் பின்பற்ற தொடங்கிட்டாங்கன்னா இந்த சமுதாயத்துல வரதட்சணையால ஏற்படக்கூடிய அத்தனை கொடுமைகளும் மறைஞ்சு போயிடும். நீங்க போக நீங்க போற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய கவிஞர் இல்லைங்க. உள்ள கிடைக்கிற கருத்துக்களை வெளில கொண்டு வரதுக்கு கவிஞராவோ புலவராவோ இருக்கணும்னு அவசியம் இல்லை. குறிப்பா உங்களை போன்ற இளைஞர்கள் மத்தியில தான் இந்த மாதிரி கருத்துக்கள் உருவாகும். அப்பதான் எதிர்கால சமுதாயம் சரியான பாதையை நோக்கி பயணப்படும். உங்களை மாதிரி புரட்சி என்ன கொண்ட புதுமை பெண்கள் தான் இந்த நாட்டுக்கு தேவை. இந்த கிண்டலா? புரட்சியாவது புதுமையாவது புடலாயங்காவது என் மனசுல பட்டதை சொன்னேன். அதுக்கு போய் என்னங்க புரணி விளையாடாதீங்க, உண்மையதான் சொல்றேன். சரி சரி இருங்க, நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். வாங்க போங்கன்னு கூட்டிட்டு இருக்கீங்க. உங்களை விட வயசுல நான் சின்னவதான். வாங்க போங்கன்னு கூட்டி என்ன பாட்டி ஆக்கிடாதீங்க. புரணி என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு வர சொன்னீங்க. ஆனா அதை சொல்லிட்டு பேசாம சப்ஜெக்ட் எங்கேயும் போயிட்ட மாதிரி தெரியுது. சரியான சப்ஜெக்ட தான் பேசிட்டு இருக்கோம். நாம இங்க வர சொன்னதே உங்களையும் உங்க கவிதைகளையும் பாராட்டணும்ன்றதுக்காக தான். உங்களுடைய பாராட்டுதலுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள். என்ன திடீர்னு மௌனமாயிட்டீங்க? நான் போயிட்டு வரேன். மௌனமா இல்ல புரணி, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்கிறது. உங்களை மாதிரி அறிவும் அழகு உள்ள பெண்கள் கல்யாணம்னு வந்துட்டா குழந்தை குடும்பம் மாறிடுறாங்க, சுத்தமா மாறிடுறாங்க. உங்களை மாதிரி பொறுப்போக்கு சிந்தனை உள்ள ஒருத்தர் கிடைச்சிட்டா சப்ஜெக்ட் எங்கெங்க போகுதுன்னு சொல்லிட்டு நீங்களே சப்ஜெக்ட மாட்டீங்க. சத்யன், சந்தர்ப்பம் கிடைச்சா ஓகே பை. சத்யா, நழுவி பால்ல விழுதுன்னு சொன்னல, இப்ப அது நழுவி வாயில விழுதுற. சத்யா, எஸ் ஐ அம் சத்யன்.
சொன்னாரு? அட இருக்கட்டுமே. என்ன இது இன்னைக்கு வெறும் பூரணி புராணமாவே இருக்குது? நான் அவளுக்கு அடிமையாயிட்டா? எதுக்கு? அறிவுக்கா இல்ல அழகுக்கா? உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன் நான், இந்த தூக்கத்தில் நடக்கிற பழக்கத்தை விட்டுடு விட்டுடு விட்டுடு. ஒரு தடவையாவது கேட்கிறேன் நீ அதை? நடக்கிறேன். இதுக்காக நான் பார்க்காத டாக்டரே கிடையாது. எல்லாரும் தெரியாம அதே நான் சட்டையும் போனாதான் சரியா போல இருக்குது. சரி சரி சரி. என்ன நானும் காலையில இருந்தே பார்த்துட்டு இருக்கிறேன். நீங்களே தெரிஞ்சுட்டே இருக்கிறீங்க. நீங்களே எழுதிட்டே இருக்கிறீங்க. அப்பா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சாமி. உங்க வயசுல எனக்கே லவ் வரும்போது உங்களுக்கு வராதா? சாமி நீ குடும்ப லவ் பண்ணிருக்கிற? பண்ணல. எப்ப? அப்ப எனக்கு தான் உங்கத்துல நடக்கிற வியாதி இருக்குது இல்ல, எந்த நேரமும் அவளையே நான் நடத்திட்டே இருக்கிறதால ஒரு நாள் ராத்திரி தூத்திலே நடந்து போய் அப்படியே லேசாத்தான் தட்டட. ஆனா முதுகுல மொத்து மொத்து ஊந்து வரதான் தெரிஞ்சது. நான் தட்டன் தான் உங்க அம்மாவை அப்பா அந்த ஊரை விட்டு ஓடியாந்த வந்தா இன்னும் அந்த பக்கமாவே போப்போம். அவளை ஆமா உங்க சமாச்சாரத்தை சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பொண்ணு என் கூட காலேஜில் படிச்ச பொண்ணுதான். பேரு பூரணி, அப்பா பேரு நெல்லையப்பர். வீடு கூட நம்ம கடலூர் பக்கம் தான். ஆமா. அப்ப நான் இப்பவே போய் ஆயிரம் அது வந்துடுறேன். ஐயரையும் பார்க்க வேணாம், ஐயங்காரையும் பார்க்க வேணாம். நான் சொல்றதை மட்டும் சரி. உள்ள போய் டேபிள் மேல 2 விக்கெட் வச்சுக்கணும். எடுத்துருவாங்க. அல்லவே இல்ல. ஒன்னை எப்பதான் பாப்பான் ஆந்துட்டு வரீங்க, பத்திரிகையா அடிச்சு வச்சிருக்கீங்க. சாமி அதிகமா பேச சொல்றதை மட்டும் செய். இது என் கூட படிச்ச பசங்க. ஒருத்தன் நந்தகுமார், இன்னொருத்தன் தரணி. இவங்க 2 பேரும் சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். ஆனா பொண்ணு வீட்டுல இருந்து வரதட்சணையா சும்மா சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு அவனுக்கு வாங்கியிருக்காங்க. ஆனா இத மாதிரிலாம் வாங்குறது எனக்கு பிடிக்காது. அதனால நான் என்ன சொல்றேன், எனக்காக நீ தான் வரணும், பொண்ணு கேட்கணும், பொண்ணுடைய அப்பா கிட்ட நான் சொல்ற மாதிரி தான் பேசணும். சொல்லுங்க, நான் அப்படியே சொல்லுங்க. அங்க வந்து சொல்றதெல்லாம் புரியுத?
பேசுற பூரணி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர நேரமாச்சுமா, உள்ள போமா. அப்பா என் கல்யாணத்துக்கு இப்ப என்னப்பா அவசரம்? என்னம்மா இப்படி சொல்லிட்ட? உங்க அம்மா மட்டும் இருந்திருந்தா இந்நேரம் பேரப்பிள்ளைய மடியில வச்சு கொஞ்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க. என்னமோ போறாத காலம். சரி சரி, நீ உள்ள போமா, நான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்களான்னு பாக்குறேன். சரிப்பா. என்ன இது வந்தது வராம எங்க வீட்டுக்கு வந்துட்டு இப்போ வாவான்னு என்ன கூப்பிடுறீங்க? சரி சரி, உங்களை பத்தி எல்லா வருத்தையும் என் சிநேகிதன் என்ன சொல்லியிருக்கேன். அப்புறம் என்ன, 2 பேருமே அஞ்சு விழா ஆயிடுறாங்க. ஒன்னும் வர சொல்லுங்க. சரி சரி, நீங்க பேச வேண்டியதெல்லாம் நீங்க பேசுறதுக்குள்ளார மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கும் வயசாயிடும். நான் போய் குழந்தை கையில காப்பியை கொடுத்து உங்களை அழைச்சிட்டு வந்துடுறேன். நான் ஒண்ணு உங்களை கேட்கணும்னு நினைச்சேன். கேட்கறீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? மாப்பிள்ளைக்கு அப்பா அம்மா இல்லைன்னு என் சிநேகிதன் சொன்னாங்க. இப்ப நான் என்ன சொல்றேன் இப்படி சொல்றீங்க? தூரத்து சொந்தம்னு சொல்ல வந்தேன். ஓ சரி சரி சரி, தம்பி தான் மாப்பிள்ளை பேரு அத்தியா. சரி சரி சரி, நீங்க பேசிக்கங்க. நான் குழந்தை கையில காப்பியை கொடுத்து இப்ப அழைச்சிட்டு வந்தேன். என்ன தம்பி அண்ணன் சுமார் அப்பதாக்கா அழுது என்றாரு. கந்தசாமி குழந்தை அவர் சொன்னதா ஒரு குழந்தைன்னு சொல்லிட்டு போறாரு. நான் சொல்லுவோம் சொல்லுமா. இவரு நான் படிச்ச காலேஜ்ல தான் படிச்சாரு. அப்படியா? என் காலேஜ் மேட். ரொம்ப சந்தோஷமா. எதுவா இருந்தாலும் நாட்டுக்கு எது தெரியும்? என்னமோ நம்மளால முடிஞ்சது கை கட்ட மாதிரி இதை மட்டும் தான் செஞ்சு கொடுத்துதான், வேற ஒண்ணும் இல்லை. அப்புறம் நீங்க ஒரு நல்ல முடிவா அப்புறமே சொல்லுங்க. கேட்காதீங்க, இதெல்லாம் யதார்த்த வாழ்க்கை. இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, இது யதார்த்த வாழ்க்கை சரிங்களா? இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா யதார்த்த வாழ்க்கை. அப்புறம் வரீங்களா? வரங்க நான் சொல்லிடுறேன். நானும் போயிட்டு ஏன்னா நான் சொல்றது யதார்த்த வாழ்க்கை. ஏன்னா நான் சொல்றது யதார்த்த வாழ்க்கை. ஓகே ஓகே ஓகே. அப்பா, இன்னும் உங்களுக்கு தூக்கம் வரலையா? உங்களுக்கு தான் உடம்புக்கு முடியல, படுக்க போகலாம்ல? உன் கல்யாணத்தை முடிக்கிற வரைக்கும் எனக்கு ஏதுமா தூக்கம். அதுவும் இல்லாம உன்னை பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வேற வந்துட்டு போயிருக்காங்க. சம்பந்தமா தான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். நீங்க ஏதாவது யோசனை பண்ணிட்டு இருந்தா எனக்கு தூக்கம் வருது. இந்த கல்யாணத்தை நான் எப்படி முடிக்க போறேன்னு தெரியல. அவங்க கேட்கிற வரதட்சணை எல்லாம் குறையில்லாம செஞ்சிடலாம். எதிர்காலத்தில் அதிகமா கேட்டாதான் என்ன பண்றதுன்னு தெரியல. மாப்பிள்ளைய பார்த்தா அப்படிப்பட்டவரா தெரியல. பொண்ணும் எந்த குறையும் மாப்பிள்ளைய பத்தி சொல்லணும். சரி பார்ப்போம்.
அப்புறம் யாராவது பார்த்தா கல்யாணத்துக்கு முன்னாடி கையை கோத்துட்டு போறாங்கன்னு கிண்டல் பண்ணுவாங்க. சத்யன், ஆண்டவனுடைய விளையாட்டை பார்த்தீங்களா? காலேஜ்ல கவிதை போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் உன்னுடைய அறிவுக்கும் ஆற்றலுக்கும் ஏற்ற மாதிரி ஒரு கணவர் கிடைப்பாருன்னு சொன்னீங்க. அதுக்கு நானு உங்களை மாதிரி முற்போக்கு சிந்தனை உள்ள ஒரு கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொன்னேன். இப்ப நீங்களே எனக்கு மாப்பிள்ளையே கிடைச்சிட்டீங்க. சத்யன், ஐயோ கையை விட போறீங்களா இல்லையா? மறுபடியும் கையை பிடிக்கிறேன், விடுங்க சத்யன். என் மனசுல இருந்த குழப்பமெல்லாம் தீர்ந்து போச்சு. குலதெய்வம் மைசாசூரமூர்த்தி மேல வாரத்தை போட்டுட்டு கல்யாணத்தை சும்மா ஜாம் ஜாம் நடத்த வேண்டியதான். ஏங்க வச்ச கண்ணு பார்க்காம பாக்குறீங்க? நான் உங்க பூரணியை தான் என்னமோ புதுமையா பாக்குறீங்க. புதுமையா பார்க்கல, இந்த பதுமைய இவ்வளவு நகை அலங்கார கோலத்துல பார்த்ததே இல்லையே. அலங்காரத்தை பத்தி பிறகு பேசிக்கலாங்க, அதுக்கு இன்னும் காலம் இருக்கு. புதுமண தம்பதிங்களுக்கு முதலிரவு தான் முக்கியமான நாள். அங்கு உடல் சம்பந்தப்பட்ட உணர்வுகளை விட உள்ளத்தில் சம்பந்தப்பட்ட உணர்ச்சிகளின் ஆதிக்கம் தான் அதிகமா இருக்கணும். எங்கெங்கோ பிறந்து வளர்ந்த இந்த உயிர்கள் ஆத்மாத்மாவா இணையறதுக்கு பேர் தாங்க முதலிரவு. அப்படிப்பட்ட இந்த நேரத்துல அலங்காரத்தை பத்தியும் நகையை பத்தியும் பேச்சு தேவைதானா? தேவை என்ற விவாதத்துக்கே நான் வரல. நான் ஏன் அப்படி சொன்னேன்னா, சிலருக்கு நகைகளால் அழகு ஏற்படும், சிலரால நகைகளுக்கு அழகு ஏற்படும். உன்னால இந்த நகைகளுக்கு எவ்வளவு பெருமை தெரியுமா? இப்ப இந்த நகை புராணத்தை விட போறீங்களா இல்லையா? ஏன் போறீங்க? நீ தானே சொன்ன உள்ளத்து உணர்வுகள் சம்பந்தப்பட்ட உணர்வுகளின் ஆதிக்கம் தான் அதிகம் இருக்குன்னு. அதனாலதான் என் உள்ளத்தில் எழுந்த உணர்வுகளை வார்த்தைகளா வடிச்சு உங்ககிட்ட நான் அப்படி பேசுகிறேன். என்னை விட நான் போட்டுட்டு இருக்க நகை தான் உங்க உள்ளத்தை பாதிச்சுது. ஏன் பாதிக்கக்கூடாதா? பூரணி, இப்ப நீ போட்டுட்டு இருக்க நகைங்க இதெல்லாம் உங்ககிட்ட இருக்கிற நகையில ஒரு பகுதி தானே. மீதி நகைலாம் பத்திரமா லாக்கர்ல இருக்கிறது இல்ல. உங்க அப்பாவுக்கு ஒரே வாரிசு நீ, நகைகளுக்கு சொல்லவா வேணும்? நகை இப்படி பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னு வைங்களேன், நீங்க சிகரெட் பிடிப்பீங்களா? எனக்கு அளவுக்கு அதிகமான சந்தோஷமோ புகைப்பிடித்தல் புற்றுநோய் உண்டாகும். இல்ல கோபம் வந்தா நான் அப்படி ஸ்டாப் பண்ணுவேன். இப்ப நான் அளவுக்கு அதிகமான சந்தோஷம் இருக்கிறேன். ஏன் தெரியுமா? தெரியாம என்ன, நம்ம முதலிரவு நினைச்சுதானே. நீ என்னப்படி நிலையப்பரின் ஒரே வாரிசான நீ எனக்கு கிடைத்ததை வச்சுதான். நெருப்பு சுட்டுருச்சிங்க. நெருப்பு சுடத்தான் செய்யும். சாரி பூரணி, சாரி. செஞ்சுட்டு சாரி சொல்லுங்க. நான் இன்னைக்கு உங்ககிட்ட என்னோட எண்ணங்களையும் எதிர்பார்ப்புகளையும் சொல்லணும்னு எவ்வளவு சந்தோஷமா வந்து தெரியுமா? ஆனா என்னுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே எதிரடையாவே மாறிடுச்சு. பூரணி, நான் தான் சாரி சொல்லிட்டேன்ல. இந்த சாதாரண விஷயத்துக்கு எப்படி அப்செட் ஆன பேசுறீங்க? இன்னும் நீ சொன்ன மாதிரி இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது. நீயும் போக போக பார்க்கத்தானே போற. அதுக்கு இல்லைங்க, அப்பதான் தெரியும் இந்த சக்தியை யாருன்னு. அதுக்கு இல்லைங்க,
மகிழ்ச்சியில திளைக்க வேண்டிய இந்த நாள்ல மகிழ்ச்சியில தானே? ஓகே பூரணி, பூரணி. I am Satya. ஏண்டி ரங்கேன் பக்கத்துல வா. வேண்டாங்க, என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க. ஏண்டி சொல்றோம், நான் என்ன பேயா இல்ல பிசாசா? இப்படி அழகா பக்கத்துல வா சொல்றோம். வேண்டாங்க, என்ன விட்டுருங்க. என்னை பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தோம், இப்படி விட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறீங்க. இப்போ நீ இங்க வரியா இல்ல? நானும் வந்து என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க. பூரணி, உன்னை நான் ஒண்ணுமே பண்ணல, அதுக்குள்ள இப்படி அழகு. ஆமா, நான் ஏன் உன்னை கூட்டம் தெரியுமா? நமக்கு கல்யாணம் ஆகி எவ்வளவு நாள் ஆகுது? 6 மாசம். 3 மாசத்துல போறேன்னு சொன்ன மீதி நகைய உங்க அப்பா ஏண்டே போடுங்க. அது வந்து அவங்களால இப்போ ஆமாடி, இப்படியே தான் சொல்லி பேச போறேன். நீயும் கேட்க போறது கிடையாது, உங்க அப்பனும் செய்ய போறது கிடையாது, நானும் மாற போறது கிடையாது. அதனால இப்பதான் நான் சாட்டியே கையால எடுக்கிறேன், அதுக்குள்ள இப்படி அழகுறீங்க. புரணி, உனக்கு தெரியுமா, இடிக்காத பெயர வானத்தையும் அடிக்காம பொம்பளையும் நம்பவே கூடாதுன்னு சொல்லுவோம். ஆனா நான் உன்னை நம்புறேன். அதனால தப்பு பண்ண பார்த்தது தெரியுமா? புரணி, இப்ப உன்னை கொலை செய்ய முடியாது. ஏன்னா உன்னை கொண்டுட்டேன்னு வை, வரதட்சணை சட்டை என் மேல பாயம். என்ன தூக்கி ஜெயில போறாங்களோ இல்ல தூக்கல போறாங்களோ தெரியாது. அதனால சொன்னா ஒரு 6 மாசம், ஒரு 6 வருஷம் கொடுத்துக்கிட்டு உன் ஆசையை நான் நிறைவேற்றறேன். பொதுவா ஒண்ணுமே பண்ணல. இப்படி ஆடுவ வலிக்குதா? வேண்டி உங்க அப்பா நான் சொன்ன மாதிரி செஞ்சுட்டா, நான் ஏண்டி உன்னை இப்படி செய்ய போறேன்? புரிஞ்சு, நான் என்ன ஒரு சொல்லிட்டேன், உனக்கு வழியே தெரியாம இருக்கிறதுக்கு ஒத்தடம் கொடுத்தா இல்லடா சொன்னா, வழியே தெரியாம இருக்கிறதுக்கு நானே என் கையால ஒத்தடம் கொடுக்கிறேன்.
நல்லாவே அனுபவிச்சுட்டோம். கல்யாணத்துக்காக என் சக்திக்கு மீறி எவ்வளவு செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சுட்டேன். என்கிட்ட சொல்லிருந்தா நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டேன்ல. மாப்பிள்ளை உண்மைதான்பா, நான் அவருடைய வெளி வேஷத்தை மட்டும் தான்பா பார்த்தேன். ஆனா இப்பதான் புரியுது, உள்ளுக்குள்ள ஒரு பயங்கரமான சாடிஷ் கலாச்சாரம்ன்ற பேர்ல கொடுமைகளை இந்த சமுதாயம் வேடிக்கை மட்டும் தான்பா பார்க்கும். ஏன் கேட்காது? அது ஏன்பா? தெரிஞ்சோ தெரியாமலோ ஏன் பெண்களோட பேர் வச்சு நம்ம அழைக்கிறோம் தெரியுமா? பெண்கள் தாமா நிலமானவங்களா அமைதியானவங்களா இருக்காங்கிறதுக்காக தாமா இந்த இயற்கை. அது மாதிரி நீயும் கொஞ்சம் பொறுமையாகி. வேண்டாம், நீ ஒண்ணும் பேச வேண்டாம், நீ ஒண்ணும் பேச வேண்டாம். மாப்பிள்ளை வந்தோடனே நான் பேசிக்கிறேம்மா. சித்திரங்களை எடுத்து சொல்லியும் அவரு உனக்கு அட்வைஸ் பண்றாருன்னா அதுக்கு காரணம் தெரியுமா உனக்கு? நான் சொல்றேன், நல்லா கேட்டு. அவரும் ஏன் சக்தி சொரூபமான மகிஷாசுர மர்த்தினியாகி துன்பக்கோலம் கொண்டு சண்டை மாறத மாதிரி சர்வ நாசம் செஞ்சிடுவா. ஒவ்வொரு நாளும் சித்திரவதை அனுபவிக்கிறதுக்கு சாட்சியா இருக்கு இந்த புனிதமான தாலி. Know that the ride or die. I keep boys by my seat. Know that the ride or die. I keep boys by my seat. Day we hustle, but the night we Know that the ride or die. Know that the ride or die. I keep boys by my seat. Know that the ride or die. I keep boys by my seat. Boys by my seat. Know that the ride or die. My name came up a lot of sounds, more when I was not around. Certain people that I know, they ain't no longer about. My name came up a lot of sounds, more when I was not around. Certain people that I know, they ain't no longer about. My name came up a lot of sounds, more when I was not around. Certain people that I know, they ain't no longer about. My name came up a lot of sounds, more when I was not around. Certain people that I know, they ain't no longer around. Know that the ride or die. I keep boys by my. Know that the ride or die. I keep boys by my.
Day we hustle, but the night we Know that the ride or die. Know that the ride or die. I keep waving my feet. Know that the ride or die. I keep waving my Day we hustle, but Know that the ride or die. Cool, these brothers my guys. Know that they fly. Know that they fly. Know that they ride or die. Cool, these brothers my guys. Know that they fly. Know that they fly. Know that they ride or die. CJ Ack, they ain't no longer about. They ain't no longer about. They ain't no longer about. CJ Ack, they ain't no longer about. You think you're worth my time, you're delirious, mysterious, because you are behind a fake exterior, inferior, you know I'll always be a bit superior, get off of me, this ain't no humble brag, I want you day to we hustle, but the night we Waving my feet. Know that they ride or die. Know that they ride or die. I keep waving my feet. Know that they ride or die. I keep waving my feet. Day we hustle, but the night we Waving my feet. Know that they ride or die. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I've got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. Gonna learn the consequence of being incompetent. Mental health is confidence, dreams and some honestness. I'm not here to save the day, that's for you to take away. I could play a million mind games, but instead I say something not illogical, something that is topical. Rub it on and watch it go, make yourself unstoppable. Dreams are irresponsible, but they're always possible. If you just believe, you could be so remarkable. Thoughts in my head, a collage and they spread. I'll be great one day, going off of my meds. No, I'm not giving up, no, I'm not giving in. I will make it to the top, taking off in the wind. I gotta make it, I'm saving every day to taste it. I'm patient, but my mind, it can hardly take it. I'm chasing a dream that I've had for several ages. A vacant, modern kingdom for the taking. Now that I've been put through hell, I never got anyone's help. I had to do it all myself. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up.